இந்த வருஷம் திருப்பதி வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. 10,000 ரூபாய் கொடுத்து பிரேக் தரிசனம் போறது எப்படி, அங்க போய் 300 ரூபாய் டிக்கெட் வாங்குறது எப்படி, ஃப்ரீ தரிசனம் பாக்குறது எப்படி, நடந்து போனா என்ன பெனிஃபிட்னு, அண்ட் 2,500 ரூபாய் கொடுத்து பிளாக்லயும் போறாங்க, அது உண்மையா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதை கிளிக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் ஆகும். கோயம்புத்தூர்ல இருந்து துளசி பஸ்ல நான் 3 மணிக்கு நான் ஏறிட்டேன். இது ஒரு ஸ்லீப்பர் கோச், 1300 பக்கம் ஆச்சு. ஆனந்த பவன்ல டின்னர் சாப்பிட்டுட்டு 145 போது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல எங்களை இறக்கி விட்டாங்க. 3 o'clock முடி வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பஸ்லயே 90 rupees கொடுத்து நான் மேல் திருப்பதி நான் போயிட்டேன். குளிச்சு முடிச்சிட்டு நான் காலையில அங்க சாப்பிட்டேன். 5 மணிக்கெல்லாம் நான் லைன்ல நின்னுட்டேன். நான் இது ஃப்ரீ தரிசனம். இப்படி போனீங்கன்னா நீங்க ஃப்ரீ தரிசனம் பார்க்கலாம். ஆனா எத்தனை மணிக்கு நான் சாமி கும்பிட்டேன்னு நான் பின்னாடி நான் சொல்றேன். சோ 300 ரூபாய் டிக்கெட் எப்படி எடுக்கணும்னா கீழ் திருப்பதியிலே நீங்க நின்னு வாங்கணும். அடுத்த நாள் ஸ்லாட்ல உங்களுக்கு தருவாங்க. அதுவும் லிமிடெட் தான் தருவாங்க ஒரு நாளைக்கு. அண்ட் நடந்து வரவங்களுக்கு லிமிடெட் டிக்கெட்ஸ் தராங்க. அண்ட் முக்கியமா பிரேக் தரிசனம் 10,000 ரூபாய் டிக்கெட் நீங்க 5 மணிக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் தராங்க. கிட்டத்தட்ட நான் 30 மணி நேரம் நான் வெயிட் பண்ணி நான் சாமியை பார்த்தேன். சோ வீடியோ இன்ஃபர்மேட்டிக்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் புரட்டாசி மாசம் திருப்பதி போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.